இயேசு நாமம் வாழ்க வாழ்க, இயேசு நாமம் வாழ்கவே. ஐயா வாழ்க வாழ்க, உங்க நாமம் வாழ்கவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லும், எங்கள் ஒளிமயமே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. உயர்த்தி ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் ஐயா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் தகப்பனே. உம்முடைய கிருபை மாத்திரம் ஐயா, உம்முடைய மகிமை மாத்திரம் ஆண்டவரே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளாய் நான் பாய்ந்து செல்லுவேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலை. மகிமையோடு ஆண்டவரை உயர்த்தி சொல்லுமா, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஹல்லேலூயா. இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். மகிமை தேவனை உயர்த்தி சொல்லுவோமா, இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். அந்த இயேசு நாமத்தை உயர்த்தி சொல்லுவோமா, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். மகிழ்ச்சியோடு கூட தேவனுடைய சமூகத்தில் பலத்தோடு கூட இந்த பூமியில சமாதானத்தை கொடுக்கும்படியாக வந்தவரே. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்லையா, நான் கொடுக்கிற சமாதானம் ஆண்டவரே பெரியது என்று சொன்னீங்களப்பா. இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். உயர்த்தி சொல்லுமா, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. உம்மிலே ஒரு இருளும் இல்ல ஐயா. ஹல்லேலூயா. உம்மிடத்தில் ஆண்டவர் எந்த இருளும் இல்ல அப்பா தகப்பனே, உம்மிடத்தில் எந்த இருளும் இல்ல ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே,
உள்ளத்தின் ஆறுதலே. ஹல்லேலூயா. எங்கள் ஒளி மாயாமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர், இந்த காலவேளையில் உம்மை உயர்த்தி தகப்பனே, ஆண்டவரே ஒளிமயமே, எங்கள் துணையாளரே, எங்கள் வெளிச்சமானவரே, எங்கள் இருளை நீக்குகிறவரே, எங்கள் இருளை நீக்குகிறவரே, உடைய சந்தோஷத்தை தருபவரே, நிறைவான எங்கள் தேவாவியானவரே, ஆண்டவரை உயர்த்தி சொல்லுமா. ஹல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஐயா நீங்க சமீபமாய், நீங்க பலனாய். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நீ நன்மை செய்கிறவராய், நீ நன்மை செய்கிறவராய். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு பலன் கொடுப்பவராய், பிள்ளைகளுக்கு ஜீவன் தருகிறவராய், ஆண்டவரே பிள்ளைகளை பலப்படுத்துகிறவராய், எல்லாவற்றையும் பெருக செய்கிறவராய், எல்லாவற்றையும் பெருக செய்கிற தேவாவியானவரே. ஓ ஹல்லேலூயா. என் தகப்பனே, ஹல்லேலூயா. என் இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையிலும் கூட தேவனே, உம்முடைய திருப்பாதனங்கள் அமர்ந்து ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு ஆண்டவரே பேச வேண்டிய வார்த்தைகளையோ, ஆண்டவர் நடக்க வேண்டிய செயல்களையும் தகப்பனே எங்களோடு கூட பேசுகிறவரே, எங்களுக்குள்ள தரிசனங்களை ஆண்டவரே முழுமையாய் ஆண்டவரே காண்பிப்பவரே, எங்களுக்குள்ள தரிசனங்களை தருகிற தேவாவியானவரே, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்பதை எங்களுக்கு தெளிவாய் ஆண்டவரை வெளிப்படுத்துகிற தேவாவியானவரே, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா. முழுமையாய் அப்பாவுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரே, இந்த அதிகால வேளையில் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து தகப்பனே நாங்கள் எங்களை முழுமையாய் அர்ப்பணித்து தேவாவியானவரே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை தகப்பனே நீர் ஆளுகை செய்யணும்னு சொல்லி அப்பா, நீரே ஆளுகை செய்யணும்னு சொல்லி தேவாவியானவரே எங்களை முழுமையாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, வாழ்வது நாங்கள் அல்ல அப்பா, ஆண்டவர் நீரே, உம்முடைய பலனே. ஹல்லேலூயா. நாங்கள் நிற்பதும் நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபையே, உம்முடைய கிருபை இல்லாமல் வேறு ஒன்று இல்லப்பா. உயர்த்தி சொல்லுவோமா, உம்முடைய கிருபை இல்லாம ஆண்டவரே வேறு ஒன்று இல்லப்பா, உம்முடைய கிருபை இல்லாம வேறு ஒன்று இல்லப்பா, உம்முடைய கிருபை இல்லாம ஆண்டவரே வேறு ஒன்று இல்லையா. கிருபையே, எங்களை தாங்கின கிருபையே, எங்கள் வழி நடத்தின உம்முடைய கிருபையே, ஆண்டவரே கடந்த வருடம் முழுவதும் எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்தவரே, கடந்த 11 மாதங்கள் எங்களை தயவாய் நடத்தினவரே, எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் திருப்தி அடையும்படியாக எங்களை பலப்படுத்தி எங்களை வழி நடத்தினவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைவு கூர்ந்த ஐயா, எங்களை தயவா
எங்களை தூக்கி சுமந்தீங்களப்பா. ஆண்டவரே, நீர் என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஐயா. இந்த காலை வேளையில உணர்ந்து சொல்லுவோமா, எங்களை நினைவு கூறுவது, எங்களை நினைவு கூறுவது ஆண்டவரே, எங்களை நினைவு கூறுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நம்மையும் நினைவு கூர்ந்த தேவன், நம்மையும் தேடி வந்த நல்ல தகப்பன், இந்த நாளில் நம்மை நிரப்பி நம்மை வழி நடத்தும்படியாக அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய மகிமையினாலும் அவருடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய வெளிச்சத்தினாலும் அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் மகிமையாய் தேவன் நம்மை நிரப்பி நம்மை வழி நடத்தும்படியாக தேவனுடைய சமூகத்தில் இன்னும் நன்மையாய் ஆண்டவரே, இன்னும் பலனாய் உமக்குள்ளாய் நாங்கள் இன்னும் அதிகமாய் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே உம்முடைய பலன் எங்களுக்கு வேண்டுமேன்னு சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காதை வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற தேவனுடைய சத்தம் ஆண்டவரே, அதே வேளையில அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தையும் நாங்கள் கேட்கும்படியாக ஆண்டவரே, நீர் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் எங்களுக்குள்ளே அதிகமாய் ஆண்டவரே, எங்களுடைய சாட்சியின் வாழ்க்கையில ஆண்டவரே நீர் முகர்ந்து ஆண்டவரே நீர் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் மகிழும்படியாக ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு நாங்கள் ஆண்டவர் நன்றி சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே நீங்க மகிழ வேண்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுக்கு முழு மனதோடு கூட இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து தகப்பனே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. உள்ளம் திறந்து தகப்பனே, நன்றியோடு கூட நீங்க எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக உங்களுக்கு கோடான கோடி ஆண்டவரே, எங்க வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்லிக்கொண்டே நாங்க இருக்கணும்ப்பா. இப்பொழுது அந்த நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஒளி மாயாமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளி மாயாமே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதத்தில் இந்த புதிய நாளில் உம்முடைய புதிய கிருபைகளினால எங்களை நிரப்பி எங்களை வழி நடத்தணும்னு சொல்லி ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை தகப்பனே உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை பலப்படுத்துங்க, நீரே எங்களை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றுடைய அன்பின் திருக்கரங்களிலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். உட்கார்ந்துக்களும். ஒரு சில பாடலை ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாடி துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன்ங்கிற ஒரு பாடலை ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்தி பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா
அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். என் தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். என் பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்
வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் இந்த புதிய நாளிலும் தேவன் தாமே நம்மை வழி நடத்தும்படியாக சுருக்கமாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, துதியினால எங்களுக்கு ஒரு பெரிய பலனை ஆண்டவர் நீ கொடுத்ததற்காக நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஒன்று சேர்ந்து நாங்கள் துதிக்கின்ற இந்த வேளையில் ஆண்டவர் நீர் எங்களுக்காய் ஆண்டவரே யாவையும் செய்து முடிக்க நீர் வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரை துதிக்க துதிக்க எங்களுக்குள்ள ஆண்டவரை புது பலனை பெருக செய்ய நீர் வல்லவராய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவாவியானவரை, உடைய சமூகத்தில் ஆண்டவரை எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உடைய சமூகத்தில் ஜெபத்தோடு உடைய நாமத்தை உயர்த்துகிறோமோ அந்த இடத்துல நான் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு நீங்கள் சொல்லி இருக்கிற அந்த உம்முடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவர் நாங்கள் அதை நினைவு கூர்ந்து உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஆண்டவரை நன்றியோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, தொடர்ந்து உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களோடு கூட பேசுவீராக. எங்களை எல்லாவற்றிலும் பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி எங்களை எல்லாவற்றிலும் ஆண்டவரை நிலையில் நிறுத்த ஆண்டவர் நீர் போதுமானவர் என்பதை நாங்கள் நம்பி உம்முடைய சமூகத்தை நாங்கள் வந்து நிற்கிறோம்ப்பா. நீரே எங்களோடு கூட பேசுவீராக. எல்லாவற்றுடைய அன்பின் திருக்கரங்களிலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தேவனுடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லி தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஒரு நன்றியுள்ள இருதயத்தில் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தியதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட மட்டுமல்ல, இந்த வேளையில் நன்றி சொல்லுகின்ற இதே நேரத்தில் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நாம் அழகாய் நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அறிந்ததுனால தான் இன்றைக்கு நாம் விடுதலையோடு கூட அப்பாவுடைய சமூகத்தில் இப்படி நன்றி பலிகளை செலுத்த தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த தேவன் யார் என்பதை நம்முடைய அநேக நாட்கள் அநேக காலங்கள் தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு நினைவுபடுத்தி வருகிறார். ஜீவனுள்ள தேவன் யார், அவர் என்னென்ன காரியங்களை நமக்காக செய்து முடித்திருக்கிறார், இன்னும் நமக்காக என்ன செய்வார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். இப்பொழுதும் அவர் செய்த ஒரு சில காரியங்களை நாம் நினைவு கூறுவோம். கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை அதே தான் 13. நீ எழுந்து தேசத்தின் நீளமும்
அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆமென். இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன் சந்ததியை பூமியின் தூளை போல் பெருக பண்ணுவேன். ஆமென். அதோடு கூட மாத்திரமல்ல, ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆமென். வாக்கு பண்ணின அந்த தேவன், வாக்கு மாறாத அந்த நல்ல தகப்பன் இந்த ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தை மாத்திரமல்ல, அடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 2ஆம் அதிகாரம், உபாகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். இங்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் அவர்களை இவர்களுக்கு முன்பாக அழிய பண்ண 23, 24 இவர்கள் அவர்களை துரத்திவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினார்கள். நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இது முதல் அதை சுதந்திரித்து கொள்ளும்படி அவனோடே யுத்தம் செய். ஆமென். இந்த தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிற அந்த வார்த்தைகள், தேவன் நமக்காக ஒரு காரியத்தை நிறைவேற்றி அவர் வைத்திருக்கிறார். காரணம், அவர் ஜீவனுள்ள தேவனாக அவர் இருப்பதினாலே இப்படி தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை அவர்களுக்கு ஆண்டவர் அறிவித்தார். இதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஏற்கனவே அவர்களுக்கென்ற அந்த ஜெயத்தையும் அந்த வெற்றியையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆகவே அந்த ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் தேவனுடைய அந்த தரிசனத்தையும் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் ஜனங்களை வழி நடத்தினார். ஆமென். அப்போ ஆண்டவருடைய அந்த தரிசனமான அந்த தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை, தேவனுடைய ஜெயத்தை அவர் ஏற்கனவே நமக்காக செய்து முடித்திருக்கிறார். இந்த நாளில் அவர் நமக்கு சொல்லுகிற அந்த வார்த்தைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது, நான் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் என்பதை நீ அறிந்துகொள். நான் உனக்காக நான் செய்து முடித்து வைத்திருக்கிற காரியங்களை நீ சுதந்திரிக்கும்படியாக நீ எழுந்து அதை போய் நினைச்சை சுதந்திரித்துக்கொள், அதை நீ எடுத்துக்கொள். ஆமென். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோசுவா 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோசுவா 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்திற்கு போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமென். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தைகளையும் மிக தெளிவாய் நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆமென். இங்கு கிதியோனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அழகாய் சொல்றார். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனைகளிடத்திற்கு போ, அதை உன் கையில் என்ன செய்தேன், ஒப்பு கொடுத்தேன். ஆமென். இதெல்லாம் வாசிக்கும் போதெல்லாம் நம்ம அழகாய் நாம் பார்க்கிறோம். தேவ மனுஷனோடு கூட ஆண்டவர் பேசும்போது எல்லாம் அவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணினவைகளை, ஆமென், இனிமே ஆயத்தம் பண்ண போகிறார் என்கிறது அல்ல, அவர் ஏற்கனவே நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்ததை தான் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்குற ஆண்டவரே, ஆயத்தம் பண்ணினவைகளை நீர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணினவைகளை ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததை ஆண்டவர் நம்மோடு கூட நம்ம ஒவ்வொருவரோடு கூட அவர் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கெல்லாம் தெரிய வேண்டும், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எனக்காக உண்மையாக ஒரு பெரிய விசுவாசம் இருக்கணும். இனிமே நான்
ஜெபிக்கிறதுக்கு பின்னால தான் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்று அல்ல. அவர் எனக்காக ஏற்கனவே அனைத்தையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். எல்லாவற்றும் எனக்காக, என்னுடைய தேவைகள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார், என்னுடைய வழிகள் என்ன என்பதை அறிந்திருக்கிறார், என்னுடைய நினைவுகள் என்ன என்பதை அறிந்திருக்கிறார். எனக்காக அவர் யாவையும் செய்து முடித்த அந்த நல்ல தகப்பன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். ஆண்டவரே, முதலாவது ஆழமாய் அறிந்து கொள்ள, எனக்காக ஒரு ஜெயத்தை நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான் ஆண்டவரே, சமாதானம் உள்ள ஒரு ஜெயம் உள்ள ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை, ஒரு பலனாகிய ஒரு வாழ்க்கையை நீர் எனக்காக ஆண்டவரை நீர் சுதந்திரித்து வைத்திருக்கிறீங்க. அப்பா, எனக்காக அந்த ஜெயத்தை நீர் வைத்திருக்கிறீங்க. இப்பொழுது உங்களுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீர் என்னோடு கூட நீங்கள் என்ன செய்கிறீங்க? என்னோடு கூட நீங்கள் பேசுகிறீங்க. ஆண்டவர், நான் செய்ய வேண்டிய வழிகளை, நான் போக வேண்டிய வழிகளை, நான் பேச வேண்டிய வார்த்தைகளை என்னோடு கூட நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் பேசுங்கப்பா. ஆண்டவரே, நம்முடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே, நீர் என்னோடு கூட நீங்கள் பேசுங்க. நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நீர் எனக்கு போதிங்க தகப்பனே. உடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் நாங்கள் நடக்க ஆண்டவருடைய சமூகத்தை, அதுக்கு தான் நம்ம தேடி வருகிறோம். நம்ம ஜெபிக்கிறதுனால ஏதோ ஒன்று புதுசாக நடக்க போகிறதுன்னு இல்லை. நாம் ஆண்டவரே, நான் ஜெபிப்பதற்கு முன்பாகவே எனக்கென்று எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் முதல்ல இருதயத்தில் ஆழமாய் இந்த கால வேளையிலும் நமக்கு தேவன் தந்ததற்காக ஆண்டவரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போது எனக்காக யாவையும் செய்திருக்கிறார் அப்படின்னா அப்போ சொல்ல வேண்டியதான், எனக்காக யாவையும் செய்து முடித்த அந்த நல்ல தகப்பன் வைத்த ஜெயத்தை, சமாதானத்தை, பலனை, எல்லா கிருபையையும் நான் அப்படியே எடுத்துக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? என்ன அப்பா எனக்கு கொடுத்த அந்த காரியத்தை நான் என்ன செய்யணும்? உரிமையாக நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். உரிமையாக நான் எடுத்துக்கொள்ளணும். அவர் வைத்திருக்கிறார், நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு காரியத்தை தான் இந்த 4 வசனங்களில் 4 சூழ்நிலைகள் நம்ம வாசிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர், நீ எழுந்து போய், நீ எழுந்து போய், நீ எழுந்து போ, நீ எழுந்து போ. அதான் எனக்கு விஷயம். இன்னைக்கு நம்ம அநேக நேரங்கள் விசுவாசம் இல்லாததுனால அதை சுதந்திரிப்பதற்கு நாம் இன்னும் எழுந்து நிற்கவில்லை. ஹல்லேலூயா. இந்த வேளையில் தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம், உனக்காக நமக்காக யாவையும் செய்து முடித்து வைத்திருக்கிற அந்த ஜீவனுள்ள தேவனுடைய அந்த வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற அந்த ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்வேணும்? எழுந்து போய் அந்த காரியங்களை என்ன செய்ய வேண்டும்? அதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே நம்ம ஒவ்வொரு வசனங்களையும் வாசிக்கிறோம். இங்கே நியாயாதிபதிகள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலையும் மிக தெளிவாய் அங்கே கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்லும்போது, அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து சேனை இடத்துக்கு போ. அங்கே போய் அங்கே அந்த இடத்துல அங்கே சொல்கிறாரு. அங்கே போகும்போது அவனுடைய சூழ்நிலை எல்லாம் தெரியுது. இங்கே எல்லா நம்பரெல்லாம் குறைச்சி, நம்பர் வந்தால் தான் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நம்பரெல்லாம் குறைச்சி 300 பேரோட அங்கே நிற்கிறாரு. அங்கே போய் எட்டி பார்க்குறதுக்கு சொல்கிறாரு. போகும்போது சொல்கிறாரு, அங்கே அந்த கூட்டம் எப்படின்னு அவருக்கு தெரியலை. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, அடுத்த வார்த்தை, போக பயப்பட்டாயானால். ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவேளை உனக்கு உன்னுடைய இருதயத்தில் நான் எப்படி இதை நான் கடந்து சொல்லுவேன், ஒருவேளை ஆண்டவரை எப்படி இதை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் அப்படின்னு ஒரு பயம் உனக்குள்ளே இருக்கிறதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். போக எப்படி இந்த எதிரிகளை மேற்கொள்ளுவேன்? திரளாய் வந்து நிற்கிறார்கள் ஆண்டவரே, தெள்ளு பூச்சிகளை போல திரளாய் வந்து நிற்கிறாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனைகளிடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள், பின்பு சேனையிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். ஆமென். அது மாதிரி அங்கே போகும்போது சொல்லப்படுறது, மீதியானரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்திய புத்திரரும் வெட்டு கிளிகளை போல அங்கே எப்படி இருந்தாங்க? திரளாய் பள்ளத்தாக்கில கடந்தாங்க. திரளாய் கடந்தாங்க. பெருங்கூட்டம் கூட்டமாக வந்து கிடக்குறாங்க திரளாய். ஆனாலும் இங்கே தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து போய் அங்கே அந்த ஜனங்களை நீ போய் பாரு, அவங்கள கண்டிப்பாக நீ என்ன செய்து கொள்ளுவாய்? நீ சுதந்திரித்துக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. அவர்களை நீ மேற்கொள்ளுவாய். அந்த பலவீனங்களை நீ மேற்கொள்ளுவாய். அந்த எல்லா நெருக்கங்களை நீ மேற்கொள்ளுவாய். அந்த எல்லா சிறையிருப்பை நீ எல்லாவற்றையும் விடுவித்து தேவனுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துவாய். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. நீ எழுந்து புறப்பட்டு போய்
விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதுதான், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மோடு கூட பேச விரும்பின காரியம். நீ எழுந்து புறப்படு, நீ எழுந்து புறப்படு. கர்த்தர் உனக்காக வைத்ததை நீ ஒரு நாள் சந்தேகப்படாத, பயப்படாத. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள் அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும். ஜெயம் கொள்ளுகிறவனவனோ, அவன் ஜெயம் கொள்ளுகிறவனவனோ. அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு 3-4 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு சொல்ல. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் ஆண்டவர் எப்படி ரிவார்டு கொடுக்குறாரு. ஆமென். ஹல்லேலூயா. என்னைக்கு நான் எழுந்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து சோர்ந்து போய் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லாமல் நீ போக வேண்டிய தூரம், நீ எழும்பு, எழும்பு. கர்த்தர் உனக்காக செய்ய வேண்டியவைகளை நீ பார்க்க வேண்டும்னா நீ எழுந்து புறப்படு. நீ சோர்ந்து போய் நிற்காத. ஒருவேளை எதிரிகள் திரளாய் படுத்து கிடந்தாலும், பிரச்சனைகள் திரளாய் வந்தாலும், அநேகர் சொல்லுவாங்க மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் நெவர் கம் சிங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரச்சனை ஒன்றா வராது, பிரச்சனை கூட்டமாக வரும். ஆண்டவரே, எத்தனை எதிரிகள் எவ்வளவு கூட்டமாக வந்தாலும் கிதியோனுக்கு சொன்ன வார்த்தைகள், ஹல்லேலூயா, நீ எழுந்து சேனைக்குள்ள நீ போய் என்ன செய்ப்பாரு, அதை சுதந்திரித்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. இங்கே விசுவாசம் அவர் சொன்ன வார்த்தையின் மீது இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக என்ன செய்வேன், அந்த சூழ்நிலைகளில் இருந்து என்ன செய்வேன், நான் எழும்புவேன். ஆமென். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து நான் என்ன செய்வேன், உயர 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 எழும்புவேன். ஹல்லேலூயா. இது என்னுடைய சுய பலத்தினால் அல்ல, ஜீவனுள்ள தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையின்படி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் உண்டு ஆண்டவரே. அப்படி எடுக்கிற ஆளை பார்த்து ஆண்டவர் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, யூ ஆர் அ சாம்பியன் இல்லையா. ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லுவார், நீ வெற்றியாளனா, நீ எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றவன் அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பார் இல்லையா. ஹல்லேலூயா. எடுக்கும்போது பார்த்துருக்கீங்களா, இந்த விளையாட்டு வீரர்கள்லாம் அப்படியே கடுமையாக விளையாண்டு அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கப்பெல்லாம் வந்து எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த கிரிக்கெட்லாம் நான் பார்த்துருக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா 50 ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா பல மணி நேரம் கிரவுண்டில் உருண்டு கடந்துட்டு அங்கே வெற்றி வந்துருச்சு அப்படின்னா, வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா அந்த கப்பை கொடுக்கும்போது கப்பு ரொம்ப நல்லா தான் இருக்கும், கப்பு பலன்னு தான் இருக்கும். ஆனால் அந்த வெற்றியாளனுடைய முகத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னொன்று கவனிச்சிங்களா, அப்படி போராடி வெற்றி பெற்ற அந்த கப்பை வாங்கி அதில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போது அவனை கொஞ்சம் உத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் நீட்டாக அப்படிலாம் இருக்காது. ட்ரெஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அலங்கோலமாக இருக்கும். காரணம், நீங்கள் வெற்றியாளனாக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக போர் முனையில் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், நிற்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் போர் முனையில் நின்று தான் அந்த ஜெயத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் போகிறேன் ஆண்டவரே, ஒருத்தரும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எதுவும் எந்த விதத்திலும் அப்படிலாம் இருக்காது. ஆண்டவரே, நீங்கள் பேட்டில் கிரவுண்டில் நீங்கள் போர் முனையில் நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கண்டிப்பாக சச்சரவுகளும் சத்தங்களும் கூக்குரல்களும், அங்கே பயங்கர கிழக்குத்தியரும் அம்மோனியரும் ஆண்டவரே எபூசியரும் எல்லாரும் வந்து என்ன செய்வாங்க, நின்றாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன, நீ எழுந்து புறப்பட்டு எல்லாரும் கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறதை நீ சுதந்திரித்துக்கொள். ஆமென். ஹல்லேலூயா. சொல்ல ஆண்டவரே, பிரச்சனைகளையும் ஆண்டவரே சத்தங்களையும் ஆண்டவரே எல்லா கலக்கங்களையும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணங்களில் பல காரியங்களை நாங்கள் பார்க்குறோம்ப்பா. நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு சாம்பியனாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் போர் முனையில் நிற்க நீங்கள் தயாராக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவர் கண்டிப்பாக ஆண்டவர் சொல்ல, அந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு உண்டு உண்டு, ஆனாலும் நீங்க திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். இதான் தேவனுடைய வார்த்தை. நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை, இதான் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ஆண்டவரே, நான் சாம்பியன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் பேட்டில் கிரவுண்டில் நின்று தான் என்ன செய்யணும், ஆகணும். என்னோட சுய பலத்தில் இல்லை, உம்முடைய பலத்தினால. ஹல்லேலூயா.
இந்த இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய பலத்தினால, உம்முடைய தயவுனால, உம்முடைய கிருபையினால ஆண்டவரே கிதியோனுக்கு நீர் எப்படி வாக்கு பண்ணினீரோ, ஆபிரகாமுக்கு நீர் எப்படி வாக்கு பண்ணினீரோ, தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எப்படி நீ எழுந்து ஆண்டவரே இதை சுதந்திரித்துக்கொள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களோ, அதே போல் நாங்களும் சுதந்திரித்துக்கொள்ள உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஒளி மாயாமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலை உயர்த்தி சொல்லுவோமா, சேர்ந்து சொல்லுவோமா. எங்கள் ஒளி மாயாமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. இந்த பூமியிலே, இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமும் உண்டாகட்டும். ஆமாண்டவரே, இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமும் உண்டாகட்டும். உயர்த்தி சொல்லுமா. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்கவே. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் ஆண்டவர் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான் என்ற வார்த்தையின்படியாக தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய பலத்தினால ஆண்டவர் நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்ததை ஆண்டவரை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு, ஆண்டவரை நாங்கள் எழுந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுவதற்கு ஆண்டவரை எங்களுக்கு பலன் தந்தவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் உம்முடைய பரிபூர்ண உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே ஆண்டவரை முழுமையாய் ஆளுகை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த புதிய நாளிலும் இந்த புதிய துவக்கத்தை நீங்கள் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் விசேஷமாக இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரை தியாகத்தோடு உடைய சமூகத்தில் வந்து நிற்கிற இந்த வேளையில் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் ஆண்டவரை பிள்ளைகளை மறைத்து கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை உம்மை ஆராதிக்கின்ற ஆண்டவரை காலை மாலை ஆராதனை வேளைகளில் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரை விசேஷமாக ஆண்டவரை ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பிள்ளைகள் ஆண்டவரை விசுவாசத்தோடு ஆண்டவரே கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற தேவாவியானவரே, விசேஷமாக இந்த வேளையில் நாங்கள் ஆண்டவரை ரூத்துக்காவுக்காக நாங்கள் ஒரு மனதாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, இந்த வேளையிலும் ஆண்டவரே அந்த பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே எல்லா பலவீனங்களில் இருந்தோம் ஆண்டவரே நீர் ஆண்டவரை பிள்ளைக்கு பலன் தந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாக ஆண்டவரே படுக்கையை மாற்றி போட்ட என் தேவாவியானவரே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனதாய் சபையாராய் இணைந்து தகப்பனே உம்முடைய பரிசுத்த ஆண்டவரே உம்முடைய பலனுக்காக, உம்முடைய சுகத்திற்காக, உம்முடைய காயப்பட்ட கரங்களினாலே பிள்ளையை தொட்டு தகப்பனே கரங்களை பிடித்து எழும்பி ஆண்டவரே நீ பிரகாசி என்று சொல்லி பிள்ளைக்கு நீ கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவாவியானவரே, நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை பலப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுடைய அன்பின் திருக்கரங்களிலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ்ல 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 பிரைஸ்ல.